கவுன்சிலருக்கும் ஃபோன் வச்சாச்சு, எல்லாருக்குமே ஃபோன் வச்சாச்சு, அவனும் வர்றதில்ல. நம்மளால செருப்பாலே அடிப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரே குண்டு குழியுமா இருக்கு, எங்க பள்ளம் இருக்கு அங்கே தெரியவே மாட்டேங்குது. இங்க ஒரு 6-7 வருஷமா குண்டும் குழியுமா தான் இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி நிற்கும். இதுல வேற ஓட்டு வேற கேட்க வந்துருவானுங்க இப்ப 6 மாசத்துல. உனக்குலாம் என்னது ஓட்டு போட்டு என்ன மயிரை போடுறதுனே தெரியல. பத்தாவதுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க போகணும்னாலும் இந்த தண்ணியில நீந்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. தண்ணியோட இல்ல இதைக்கு எதுவுமே விசாரிக்கல, எதுவுமே பண்ணல. நம்மளால வண்டியை ஓட்ட முடியல. நானே வரும்போது பட் இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. வந்துட்டு யாரும் பராமரிக்கிறது, யாரும் வந்து பாக்குறதும் கிடையாது. எல்லாமே வேஸ்ட், எல்லாமே கலந்துதான் வருது. இதுலயே பாதி வியாதி வந்துரும் போல. மழை விட்டா இன்னும் ஒரு வாரத்துக்கு இதே மாதிரி நாரின்னு தான் இருக்கும் இந்த இடம். தண்ணியில் நீந்திட்டு தான் போயிட்டு வரோம். ஜுரம் வந்தா யாரு பாரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 76670008. எத்தனை வருஷமா இங்க வந்து தண்ணி பத்தினா ரோடே தெரியாத அளவுக்கு மெயின் ரோடு தான் இது இல்லையா? ஆமா, இது மெயின் ரோடு தான். இங்க ஒரு 6-7 வருஷமா குண்டும் குழியுமா தான் இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி நிற்கும். நான் வந்து ஒரு 8 வருஷமா இருக்கிறேன் இந்த ஏரியாவில். டிவிஎஸ் நகர்ன்ற ஏரியாவில் இருக்கிறேன். அங்கேயும் அதே மாதிரி தான் தண்ணி நிற்கும் கொஞ்சம் கொஞ்சம். இங்கே ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியாக நிற்கும். போகிற வழி வர வழியில ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி நிற்கும். தண்ணி தேங்கி இருக்கு, யாராவது வந்து பார்த்தாங்களா? எப்பயாவது ஒரு வாட்டி வந்து பார்ப்பாங்க. அவங்க செய்யறாங்களா என்னங்கிறது தெரியல. திரும்பி இதே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு வெளியில வரதுக்கான சிரமம் எப்படி இருக்கு சார்? கடைக்கு சிரமமா தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி மழையில நாங்க வந்து வெளியில எங்கேயும் போறதில்ல, வரதில்லை. சில முக்கியமான காரியத்துக்கு மட்டும்தான் வெளியில வரோம், அவ்வளவுதான். மற்றபடி போனா குண்டும் குழியுமா இருக்கிறதுனால பயந்துகிட்டு வண்டி ஓட்ட முடியாது. ஆகையினால இது பக்கம் வர்றது கொஞ்சம் சிரமமா தான் இருப்போம். நாங்க வெளியே வரமாட்டோம். முக்கியமான வேலைன்னா வெளியில வரோம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ராட்சச மோட்டர் எல்லாம் போட்டு தண்ணியை இறக்கிறதா சொல்றாங்க. இங்க எந்த மோட்டரையும் பார்க்க முடியல. இல்ல, இங்க அந்த மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு கிடையாது. அது கொஞ்சம் கம்மியா தான். அதை கம்பேர் பண்றச்ச இங்க பாலங்கள் கிடையாது, சப்பே கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரோடு குண்டு குழியுமா இருக்கும். அது மட்டும்தான். மழைநீர் வடிகளை பாத்தீங்கன்னா 4000 கோடி செலவு பண்ணதா கவர்மெண்ட் சைட்ல சொல்றாங்க. ஆமா, எங்களை பார்த்தா ரொம்ப தண்ணி தேங்க இருக்கு. ஆமா, எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் மழை இருக்குது. இப்ப நான் வெளியில போயிட்டு வந்தேன், பல இடங்கள்லயும் பார்த்தேன் தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. அது என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல. மக்களாவே புரிஞ்சுக்கணும். மக்களாவே புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது மக்களாவே புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த பகுதியில் பார்த்தா தண்ணி கட்டுற தூரம் ஃபுல்லா ரோடே தெரியல, ஃபுல்லா தண்ணி. ஆமா, அந்த பக்கம் அங்க ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, பெருமாள் கோயில், அகரம்னு சொல்ற இடம். அது வரைக்கும் தண்ணி இப்படிதான் இருக்கும். குண்டு குழியுமா தான் இருக்கும். 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் தண்ணி தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்சம் ஒரு 10 அடி 20 அடிக்கு கேப் இருக்கும். அப்புறம் 1/2 கிலோமீட்டருக்கு இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வண்டி குண்டும் குழியுமா தான் இருக்கு. இது மதியத்துல இருந்தே தேங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நைட்டு பெஞ்ச மழைக்கு ஃபுல்லா எங்க போறதுக்கு வழி இல்லாம அப்படியே ஃபுல்லா அங்கங்க ஃபிளாட்டா நிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைட்ல இருந்து தண்ணி இப்படியே கீழே போயிட்டு ஃபுல்லா அங்கிட்ட ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கெல்லாம் மழை பெஞ்சு அந்த ஏரியா ஃபுல்லாவே ஃபுல்லா தண்ணி மூழ்கிடும். யாராவது வந்து பார்த்தாங்களா? இல்ல ப்ரோ, யாரும் வந்து பார்க்கல. மேயர்லாம் போய் பாக்குறாங்க. இல்ல ப்ரோ, நம்ம ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்த மாதிரி ஒன்றும் தெரியல ப்ரோ. நான் பார்க்கல மேயர் வந்து. பட் ஆனால் தண்ணி இங்கே இப்படிதான் இருந்திருக்கு. எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஏரியாவுக்கு வந்து யாராவது ஒருத்தர் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். இல்ல இங்க ஏதாவது மோட்டர்லாம் போட்டு ஏதாவது ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்காங்களா? ஏதாவது எடுக்கிறாங்களா இந்த பகுதியில? ப்ரோ, நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் எடுக்கல. பட் இதுக்கு மேல ஒருவேளை வந்து எடுத்தாலும் எடுக்கலாம். தண்ணி தேங்கத்துல உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கு ப்ரோ? இது இப்படியே தண்ணி தேங்கிட்டே இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன மலேரியா, டெங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புலாம் வர ஆரம்பிச்சிடும் ப்ரோ. அப்புறம் இதனால நிறைய பப்ளிக் இஷ்யூஸ் ஆகிடும். 2வது தேவையில்லாத பிரச்சனைகள் தான் இது. இதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இதுல நடந்து போகும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல தண்ணி ரோடே தெரியாத அளவுக்கு ரொம்ப? ஆமா ப்ரோ, வண்டிலாம் நிறைய வண்டிலாம் லாக் ஆயிடுது. ஸ்கூட்டி இந்த மாதிரி வண்டிலாம் போனீங்கன்னா இடையில லாக் நிறைய பள்ளம் இருக்கிறதுனால ஸ்கூட்டிலாம் போனீங்கன்னா நாங்கள லாக் ஆகி கீழே விழுகிற அளவுக்கு ஸ்டேஜ்ல இருக்கு. ஏன்னா பள்ளம் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பட் அதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால சீக்கிரமா எடுத்தா பரவாயில்ல. ரோடும் சீரான ரோடா இல்ல, குண்டு குழியுமா? ஆமா ப்ரோ, ரோடு இங்க பாருங்க, முன்னாடி பாருங்க, ஃபுல்லாவே எல்லாமே குண்டு குழியுமா தான் ஃபுல்லா இருக்கு. அதனால வந்து இடையில வண்டிலாம் லாக் ஆயிட்டு 4 வீலர் இங்க பாருங்க. இப்போ நீங்க இடையில பார்க்கலாம், பாத்தீங்கன்னா எல்லாம் வண்டி மெதுமெதுவா தான் வருது. ஏன்னா பள்ளம் எங்கேயா இருந்துச்சுன்னா இங்க கண்டிப்பா வண்டி லாக் ஆயிரும். லாக் ஆகி இவ்வளவு மாட்டியது கூட சான்சஸ் இருக்கு. என் பேர் ராஜேஸ்வரி. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் 2 வருஷமா இருக்கேன். இவங்க 7 வருஷமா இருக்காங்க. இந்த தண்ணி வந்து இடுப்பளவு நிக்குது. பாம்பு, விஷப்பூச்சி எல்லாமே வருது. வீட்டுக்குள்ள வரைக்கும் பாம்பெல்லாம் வருது. குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
பத்தாததுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க போகணுன்னாலும் இந்த தண்ணியில நீந்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. தண்ணியோட நிலைமையை பார்த்தாவே பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பயமா இருக்கு. வீட்டு வேலைக்கு ஃபுல்லாக தொப்பை நினைஞ்சிக்கிட்டே போயிட்டு இப்போ தான் வந்தேன். போகாத இருந்தால் சும்மா விடுவாங்களா வீட்டு வேலைக்கு போகலன்னா? இந்த தண்ணியில் நீந்திட்டு தான் போயிட்டு வரோம். ஜுரம் வந்தால் யார் பார்க்குறது? வேலைக்கும் லீவ் போட முடியல, இந்த தண்ணியில தான் போயிட்டு வர முடியுது. இந்த ரோடு ஏதாவது மெயின்டைன் பண்ணி ஏதாவது சரி பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். ரோடு கூட பரவாயில்ல. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் யார்கிட்டயாவது? இல்ல இதைக்கு எதுவுமே விசாரிக்கல, எதுவுமே பண்ணல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு பாம்பு கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் பாம்பு தெரியுங்களா வீட்டுக்குள்ள வந்துருச்சு. குழந்தைங்க மொத்தம் 4-5 குழந்தைங்க இருக்கு 2 வீட்லயும் சேர்த்து. பாம்பெல்லாம் அப்படி உள்ள வந்தா என்னத்துக்கு ஆகுறது? பசங்க விளையாடுறாங்க போறாங்க, அதுவே ஒரு பயமா தான் இருக்கு. எத்தனை நாள்ல இந்த தண்ணி எப்படி தேங்கிட்டு? அது என்னைக்கு மழை பெய்ய நல்லா வேகமா ஆரம்பிக்குதோ அன்னில இருந்து ஃபுல்லா இப்படிதான் தண்ணி இருக்கும். இது எப்படியும் ஒரு வாரத்துக்கு கிட்ட ஆயிடும். ஆமா, தண்ணி வடி பத்தாததுக்கு எல்லாமே வேஸ்ட், எல்லாமே கலந்துதான் வருது. இதுலயே பாதி வியாதி வந்துரும் போல. குடிநீர்லாம் உங்களுக்கு எப்படி வருது? குடிநீரே கிடையாது எங்களுக்கு உள்ள. எங்களுக்கு போர் தண்ணி தான், கேன் தண்ணி வாங்கி தான் யூஸ் பண்றோம். வீட்டு மோட்டார் தண்ணி தான், மத்தபடி கேன் வாட்டர் குடிக்கிறதுக்கு. எங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லாம் இங்க இல்லவே இல்லை. இது உள்ள கிடையாது. என்னோட பேர் விவேக். கொரட்டூர்ல நான் வந்து கார் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன். இங்க ஒரு 3 வருஷமா நாங்க சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம். இந்த 3 வருஷமா பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கண்டிப்பா வந்து முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடும். மழை வந்து கொஞ்சம் பெஞ்சாலே முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடும். இப்போ கவர்மெண்ட் சைடில் வந்து 4000 கோடிக்கு ரெயின் வாட்டர் ட்ரெயின் போட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து கவுன்சிலரையும் அப்ரோச் பண்ணோம், எம்எல்ஏவையும் அப்ரோச் பண்ணோம், கார்பரேஷன் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். என்ன சொல்றாங்கன்னா, இங்கே ரெயின் வாட்டர் ட்ரெயின் போடணும், அது போட்டதுக்கு அப்புறம் தான் ரோடு போடுவோம்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு பள்ளமாவே இருக்கும் இந்த ரோடு. மற்ற ரோடோட நார்மலாக மழை பெஞ்சாலே தண்ணி வந்து நின்றுடும். அவங்க சரி எப்போ அந்த ட்ரெயின் வாட்டர் இது போடுவீங்க, சிஸ்டம் போடுவீங்கன்னு கேட்டால் அது போடுவோன்னு, அதுக்கப்புறம் தான் ரோடு போடுவோன்றாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் வாட்டர் சிஸ்டமும் போடல, ரோடும் போடல. 3 வருஷமா நான் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கம்பெனி. 3 வருஷமாவே இந்த மாதிரி தண்ணியில் தான் நின்று இந்த மாதிரி தண்ணியில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் தண்ணி போனால் கூட இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். இது ஐஆர்டிஎஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏஐக்கு ஃபோன் பண்ணி, கார்பரேஷன் ஏஐக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த தெருவுலேருந்து பேசுகிறேன்னு சொன்னாலே போதும், சார் அந்த தெருவில் தண்ணி போகிறதுக்கே வழி இல்லை சார்னு சொல்லுவார். சரி அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் சொன்னால், நாங்கள் பார்க்குறோம் சார், நாங்கள் பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருக்காரு. இதுதான் ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. இது அடுத்த டிசம்பருக்குள்ளேயாச்சும் ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல் எல்லாம் வச்சு இறக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மோட்டர்ஸ் தான் பெரிய பெரிய இடத்துல மோட்டர். ஆமா, நாங்களும் பார்த்தோம் நிறைய இடத்துல போர் இந்த மோட்டர் வச்சு டிராக்டர் வச்சு தண்ணி எடுக்கிறாங்க. இந்த தெருல இருந்து எடுத்து அந்த தெருவில் விடுறாங்க, அந்த தெருல இருந்து எடுத்து மறுபடியும் இந்த தெருவில் விடுறாங்க. அது மாறி மாறி தண்ணி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கே தவிர அது ஒரு கண் துடைப்புன்றது பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால தண்ணி வந்து போறது கிடையாது. நம்ம ஒரு திருப்திக்காக ஓகே ஏதோ தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம திருப்திப்படுத்திக்க வேண்டியதுதான். இது கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். மெயினா இது வந்து கேசவ நாயக்கன் ஸ்ட்ரீட், கொரட்டூர். இங்க வந்து மழை வந்து நீங்க ஃப்ளட் எல்லாம் வர வேணாம், மழை வந்தாலே தண்ணி வரும். இங்க இருக்க நீங்க கவுன்சிலரையும் சரி, நீங்க ஜோசப் சாமுவேல் அவர் எம்எல்ஏ அவரையும் சரி, நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இங்க இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இதுக்கு ஒரு ஆக்ஷன் யாரும் எடுத்ததே கிடையாது. இங்க கடைசியா ரோடு போட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். ஏன் 10 வருஷமா ரோடு போடலன்னு கேட்டா, ரெயின் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் போட்டுட்டு ரோடு போடுவோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரெயின் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டமும் போடல, ரோடும் போடல. 10 வருஷமா இது குண்டும் குழியுமா இதே மாதிரி பள்ளமா தான் இருக்கு. ஆனா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வெங்கடேசன். எத்தனை வருஷமா இந்த கிட்டத்தட்ட நான் 25 வருஷமா இருக்கிறேன். 25 வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த காவா எடுக்கும் போது கூட அவ்வளோ தண்ணி நிற்கல. இந்த காவா எடுத்து சரி அடுப்பு எடுக்க மாட்டாங்க. எப்போ இந்த காவாய் அடைப்பு இருக்கா? அது ஆயிடுச்சுங்க. போன ஒரு 6 மாதம் முன்னாடி வந்து க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணவே இல்லை. 6 மாதம் முன்னாடி வரைக்கும் இங்கே தண்ணி நிற்கல. தண்ணி நின்றுது. சின்ன மழை வந்தாவே இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். அது 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் கிளியர் ஆகினா தான் அந்த தண்ணி ஃபுல்லாக வடியும். இல்லைன்னா தண்ணி வந்துனே தான் இருக்கும். இப்போ என் வீட்டில் வந்துட்டு ஒரு படி ஒரு ஸ்டெப்பு வரைக்கும் அந்த தண்ணி வந்திருக்கு. இங்கே எத்தனை வருஷமா இது போல தண்ணி வந்து அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமா அப்படி தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. வந்துட்டு யாரும் பராமரிக்கிறது, யாரும் வந்துட்டு பார்க்குறதும் கிடையாது, எதுவுமே செய்கிறதும் இல்லை. அப்புறம் இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லைட்டு இப்போ தான் நாங்கள் வந்துட்டு சொல்லி ஒரு மனு மாதிரி கொடுத்து ஆஃபீஸில், அதுக்கப்புறம் அந்த இந்த தெருவுக்கு அந்த ஒரு லைட் மட்டும்தான். அந்த தெருவு மாத்திரம் இருக்கு இல்லையா? உங்க தெருவில் பார்த்தீங்கன்னா எத்தனை அடிக்கு அளவு ரோட்டுக்கு மேலே இருந்து தண்ணி எவ்வளோ வந்து? என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா முட்டிக்கு மேலே இருக்குது தண்ணி. முட்டிக்கு மேலே இருக்குது தண்ணி. அது வடினன்னா ஒரு 3 ஹவர் 2 ஹவர் ஆகும். அது ஆன பிறகு தான் அது வடியும்.
தண்ணி இருக்க மழை தூரினே இருந்தா தண்ணி அதிகமாக தான் ஆகும். அதே படிஞ்சாதான் உண்டு. ஆமா, மத்தவங்க யாரும் வந்து மோட்டர் போடுற மாதிரி எல்லாம் இல்லை, யாருமே கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா அது மோட்டர் போடுறதுக்கு ஆள் இல்லை, ஜென்ரேட் வச்சு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுவும் தானா வடிஞ்சாதான் உண்டு. அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுள்ள யார் தண்ணி வந்து பாக்குறாங்க யாரும் கிடையாது. நாங்க இங்க வந்த நாள்ல இருந்து அப்படியே தான் இருக்கு, யாரும் பராமரிக்கிறது கிடையாது. கீப்பருங்க வந்து சரியாகவும் பெருக்கிறதும் கிடையாது. வராங்க மெயின் ரோட்ல வந்து பெருகிட்டு அப்படியே போயிடுறாங்க. பாத்தீங்கன்னா நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா உங்க தெருல பாத்தீங்கன்னா இந்த குப்பத்தூர்லாம் கீழே ஆமா மிதக்குது. ஆமா, அப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் பெருக்கி இறுக்கி கிளீன் பண்ணிட்டு எல்லாம் அடாசகத்தின்னு வந்து அங்க வச்சிடறாங்க. யாரு சென்னை மாநகராட்சி ஆளுங்க. அப்படி வச்ச பிறகு அது என்ன ஆகுதுன்னா மழை வந்துட்டு திருப்பி சாஞ்சி எல்லாம் பாருங்க மெதுகுது பாருங்க. அங்கெல்லாம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் எல்லாம் வச்சு தண்ணி எடுத்து வெளியேற்றிடுறாங்க. இந்த சைடு இந்த வரைக்கும் வந்ததே இல்லைங்க. தண்ணி எவ்வளவு நாளா இங்க தேங்கி இருக்கு தண்ணி? இந்த மழை வந்ததுனால தான். இந்த மழை வந்ததுனால 2 நாளாவே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. 2 நாளா தண்ணி இங்க தேங்கி தான். ஆமா, அப்படித்தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். வெளியே கடைக்கு வேலைக்கெல்லாம் போறதுக்கு எப்படி? அப்படிதான் வந்து நாங்க நனைஞ்சு போனோம், கொடை பிடிச்சிட்டு தான் போயிட்டு வந்துருக்கிறோம். பசங்களாம் ஸ்கூல் போறதுக்கு ஸ்கூல் போறதெல்லாம் ரொம்ப சிரமம். வண்டி உள்ள தண்ணி வத்தினா தானே வண்டி உள்ள வரும். வண்டி மெயின்ல நிற்கும். மெயின்ல வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்து பசங்களை விடுவோம். பசங்களை அங்கே கூப்பிட்டு வந்துட்டு ஹார்ன் அடிப்பாங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோடே தெரியாத அளவுக்கு தண்ணி ரொம்ப சூழ்ந்துருக்கு. இதில் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரே குண்டு குழியுமா இருக்கு, எங்கே பள்ளம் இருக்கு அதுமாதிரி தெரியவே மாட்டேங்குது. அது இல்லாமல் நிறைய ஸ்ட்ரீட்டில் தண்ணி வந்து ஃபுல்லாகி ரோட்டுக்கு வருது. இந்த சைடு ஸ்ட்ரீட்லாம் தண்ணி ஃபுல்லாக இந்த சைடு வருது, தண்ணி நடக்க முடியல. முக்கியமாக நம்மளால வண்டியை ஓட்ட முடியல. இப்போ நானே வரும்போது கொஞ்சம் விழுந்துட்டு இருப்பேன். எவ்வளோ தூரத்துக்கு, எத்தனை மீட்டர் தூரத்துக்கு இந்த தண்ணி வந்து சூழ்ந்துருக்கு? எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்துருக்கிறேன். நான் அந்த சைட்லேருந்து வந்துட்டு கொரட்டூர்லேருந்து வந்துருக்கேன், சப்பையிலேருந்து ஏறி வந்துட்டு இருக்கேன். ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் மழை வர டைமில் இப்போ மழை வேகமாகிடுச்சா இன்னும் ஃபுல்லாகிடும் சைடு. தண்ணி வர இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஆல்ரெடி நான் சந்தெல்லாம் பார்த்துட்டு வரேன். ஃபுல்லாக அங்கே வீட்டில் இருக்கவங்க எப்படி இருக்கான்னு தெரியல. ஃபுல்லாக ஒரு முட்டி வரையும் தண்ணி இருக்கு சந்துலாம். பார்த்தீங்கன்னா இந்த வடிகால் சீரமைப்பாக பார்த்தீங்கன்னா 4000 கோடி மேலே செலவு பண்ணா கவர்மெண்ட் சரின்னு சொல்றாங்க. அது முழுமையாக பண்ணியிருந்தா இந்த தேக்கமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த இடத்துல எனக்கு என்னவோ வந்து சரியா இது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. என் பேர் நவீன். நானும் இங்க வந்து கார் கேரேஜ் வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 5 இயர்ஸா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றோம். இத்தனைக்கும் வந்து ஸ்டாலினுடைய தொகுதிக்கு பக்கத்து கான்ஸ்டிடுவன்சி தான். 5 இயர்ஸா சாதா மழை பெஞ்சாலும் இங்க தண்ணி இருக்கு, நல்லா மழை பெஞ்சாலும் தண்ணி தான் இருக்கு. ரெசிடென்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இங்க வந்து அஃபெக்ட் ஆகுறோம். இங்க வந்து நாங்க ரப்பிஸ் கொட்டினால எங்களுக்கு இவ்வளவு தூரம் தண்ணி இருக்கு. நீங்க நடந்து போனீங்கன்னா நல்லா இவ்வளவு தூரம் தண்ணி வரும். பாம்பு, சாக்கடை எல்லாமே வந்துருது. இந்த மழை விட்டா இன்னும் ஒரு வாரத்துக்கு இதே மாதிரி நாரின்னு தான் இருக்கும் இந்த இடம். இதுல வேற ஓட்டு வேற கேட்க வந்துருவானுங்க இப்ப 6 மாசத்துல. உனக்குலாம் என்னது ஓட்டு போட்டு என்ன மயிரை போடுங்கிறதே தெரியல. யாரும் வந்து அதிகாரிகள் எம்எல்ஏ யாரும் எவனும் வர்றதில்ல. கவுன்சிலருக்கும் போன் வச்சாச்சு, எல்லாருக்குமே போன் வச்சாச்சு, எவனும் வர்றதில்ல. எம்எல்ஏ செருப்பாலே அடிப்போம்.